வேலை கிடைக்கும். அந்த வேலை எப்படி இருக்கும், இந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வேலை, அடுத்த கட்ட ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேர் டீம் லீடராக போகிறது, இன்னும் வேறு கம்பெனிகளில் பெரிய போஸ்ட்டுக்கு போகிறது, நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், கிள்ளி கிள்ளி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள், இப்போ அள்ளி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. நல்ல ஒரு வேலை, வேலையில் நல்ல சம்பளம், இல்லை இன்னொரு வேலை மாறுறீங்கன்னா கூட அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரியா உங்களுக்கு உயர் பதவியோட வேலை, இதெல்லாம் கடகராசிக்கு கிடைக்க போகுது. ஜூபிட்டர் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டாரோ கடகத்தில், கடகராசி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க. அது 90s கிட்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க, சென்சி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்க, எங்களுக்கு ஆகல மாட்டேங்குதுங்க, அதான உங்கள் கவலை. உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய யோகம். ஜூபிட்டர் வந்து அவர் தான் குரு பலன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. குரு பலன் அப்படிங்கிறது இல்லாட்டாலும் ஜாதக ரீதியாக குரு பலன் வந்தால் போதும். ஜென்மத்துக்கு குரு பகவான் வந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க, எப்படி கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகம் உண்டுங்க. அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற யோகம் டெஃபினட்டாக உங்களை தேடி வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, இதுதான் பெரிய விஷயம். முன்னாலாம் கல்யாணம் ஆச்சுன்னா மறு வருஷம் குழந்தைன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கிங்கிறதுக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்